ஒரு சமயம் கைலாய மலையின் ஒரு பகுதி சமநிலை இழந்து கீழே சரிந்தது. ஏன் தெரியுமா? சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் கைலாய மலையில் நடைபெற்றது. திருமணத்திற்கு அனைத்து தேவதைகள், முனிவர்கள், யோகிகள், அசுரர்கள், உலக உயிர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே பக்கம், அதாவது வடக்கு திசையில் உள்ள கைலாய மலை பகுதியிலேயே திரண்டனர். அவர்களின் தெய்வீக சக்தி, பவனி, வேத மந்திரங்கள் அனைத்தும் ஒன்றாக கலந்தபோது மலை ஒரு அதிசய மாற்றத்தை கண்டது. மலை சற்று நடுங்கியது. அந்த பக்கம் மிகவும் அதிக எடை பெற்றதால் மலை சமநிலையை இழந்து வடக்கு பக்கம் சாய்ந்து தெற்கு பக்கம் உயர்ந்து அதை பார்த்த அகத்திய முனிவர் கவலைப்பட்டார். ஓ மகாதேவா, கைலாயம் சமநிலை இழந்து விட்டது. என்ன செய்வேன்? உடனே சிவபெருமான் அகத்தியரிடம், அகத்தியா, நீ தெற்கே செல். அங்கேயும் என் தத்துவத்தை பரப்பி பூமிக்கு சமநிலை கொடு. உன் தபசக்தியால் உலகம் நிலை பெறும். அகத்தியர் வணங்கி தெற்கை நோக்கிச் சென்றார். அவரது வருகையால் தெற்கு நிலம் புனிதமானது. அந்த சக்தியால் கைலாயமும் மீண்டும் சமநிலையை அடைந்தது. அந்த நாள் முதல் அகத்திய முனிவர் தெற்கு திசையின் காவலராகவும் சிவ பார்வதி கல்யாணத்தின் சாட்சியாகவும் போற்றப்படுகிறார்.